ஒரு சிலை அது வெறும் உலோக வடிவம் அல்ல, அது காலத்தை இயக்கும் தத்துவம். நடராஜர் ஆடலின் அரசன், பிரபஞ்சத்தின் இயக்கத்தை தனது காலடியில் வைத்தவன். இந்த நடராஜர் சிலையின் வரலாறு பல்லவர் காலத்திலேயே தொடங்குகிறது. ஆனால் அதன் உச்சம் சோழர் காலத்தில் உருவானது. கிபி 9 முதல் 12ஆம் நூற்றாண்டு வரை சோழர்கள் பஞ்சலோக முறையில் நடராஜர் சிலைகளை வடித்தனர். தாமிரம், வெள்ளி, தங்கம், தகரம், இரும்பு, இந்த 5 உலோகங்களும் ஒரே தத்துவத்தை சொல்கின்றன. நடராஜரின் நடனம் ஆனந்த தாண்டவம். அது அழிவு அல்ல, அழிவுக்கு பின் வரும் புதிய உருவாக்கம். ஒரு காலடி அறியாமையை மிதிக்கிறது, மற்றொரு காலடி அறிவுக்கு அழைப்பு விடுக்கிறது. தீவளையம் பிரபஞ்சத்தின் இயக்கம், உயர்ந்த கை பயம் வேண்டாம் என்ற அபயமுத்திரை. இந்த சிலைகள் கோவில்களில் மட்டுமல்ல, கலை, தத்துவம், விஞ்ஞானம் மூன்றையும் இணைக்கும் சின்னமாக மாறின. அதனால்தான் நடராஜர் சிலை ஒரு கடவுள் உருவம் மட்டுமல்ல, அது இந்த பிரபஞ்சத்தின் நடனம் மட்டுமல்ல, அது ஒரு மனித பிறப்பின் தத்துவம். இந்த மாதிரியான பதிவுகளுக்கு லைக், ஷேர்ஸ், காமெண்ட் செய்து கொள்ளுங்கள்.